ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு லோன் ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஆர்பிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் பேங்க்கில் வந்து அதாவது கோல்டை வந்து நகையை வந்து அடமானம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது பேங்க்கில் நீங்கள் அடமானம் அல்லது அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது அந்த கோல்டு லோனில் வந்து பேங்க்கில் வந்து அடமானம் வைக்கிறதுக்கு புதிய ரூல்ஸை வந்து ஆர்பிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஆண்டுக்கான புதிய விதிமுறைகளை வெளியிட்டது. இதில் நகை அடமானம் மற்றும் மீண்டும் அடகு விற்கும் முறையில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. ஸோ பழைய மெத்தட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கோல்டு லோன் வந்து ஒரு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அந்த கிராமுக்கு ஏற்ற போல் அதில் சம் அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றத அவங்க ஒரு ரேஷியோ வச்சுருப்பாங்க. ஸோ அந்த உங்களுடைய கோல்டுக்கு ஏற்ற போல் உங்களுக்கு வந்து ஒரு பிக்சட் இவ்வளோ அமௌண்ட் வரும், 1 லட்ச ரூபா வரும், 2 லட்ச ரூபா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து எடுத்துப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மாதம் வட்டியோ அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வட்டி வந்து நீங்கள் கட்டுவீங்க. ஸோ அதேமாரி ஒரு வருஷத்துக்கு என்னையிலேருந்து எடுக்கிறீங்களோ அன்றைக்கி டேட்டுக்குள்ளே அந்த டேட் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது நீங்கள் அந்த வருஷத்துக்கான வட்டியை வந்து நீங்கள் ஃபுல்லாக கட்டி ஸோ திருப்பியும் நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான். ஸோ ரினியூவல் பண்ணும்போது ஸோ அகெயின் வந்து அந்த வருஷத்துக்கு நீங்கள் வந்து இஎம்ஐ மட்டும் அந்த வட்டி மட்டும் கட்டுவீங்க. ஸோ இந்தமாரி அடகு வச்சு உங்களுக்கு எப்போ பேமெண்ட் இருக்கோ அப்போ தான் நீங்கள் உங்களுடைய நகையை வந்து மீட்க முடியும். ஆனால் இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேட்டு வந்து கடன் அதாவது வட்டி மட்டும் செலுத்தி நகையை தொடர்ந்து அடகு வைக்க முடியாது. அதாவது இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணுவீங்களே. ஸோ அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நகைக்கான வட்டியை மட்டும் செலுத்திட்டு ஸோ மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை வந்து அப்படியே ரினியூவல் பண்ணி அடுத்த நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அப்படியே கண்டினியூவாக வச்சுட்டு போயினே இருப்பீங்க. ஸோ வட்டியை மட்டும் பண்ணுவீங்க. ஆனால் அதை தான் இனிமேட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த இயர் எண்டில் ரினியூவல் பண்ணும்போது அந்த நகைக்கான வட்டியும் செலுத்தணும். ஸோ எவ்வளோ அசல் வாங்குனீங்களோ அந்த அசலையும் செலுத்தி தான் நீங்கள் நகையை வந்து மீட்டு ஸோ அன்றைக்கே வைக்க முடியாது, மறுநாள் தான் நீங்கள் திருப்பியும் அடகு வைக்கிற மாதிரி இப்போ ஒரு ரூல்ஸை வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த விஷயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அசல் ப்ளஸ் வட்டி வந்து திரும்பி செலுத்திய பிறகு மீண்டும் நகை அடகு வைக்க அனுமதி. இதுவரை பலர் வட்டி மட்டும் செலுத்தி நகையை மீண்டும் அடகு வைப்பதை தொடர்ந்து வந்தன. இதனால் இப்போது இது முடக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது அந்த நிதி நிறுவனங்களுக்கு வந்து ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதேமாரி நகையில் வந்து அந்த ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது அதில் வந்து ஊழல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ ஸ்ட்ரிக்டாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பாதிப்பு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு சில டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ 2 லட்ச ரூபா அப்படின்னா ஸோ 2 லட்ச ரூபா நம்மக்கிட்ட இருக்காது. அதுக்கு பதில் நம்ம 20 ரூபா 25,000 ரூபா 15,000 வட்டி மட்டும் கட்டி ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் அப்படியே ரினியூவல் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதேமாரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த டோட்டல் அமௌண்ட்டையும் நம்ம அதாவது பே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஸோ அதனால் ஒரு முறை கடன் பெற்றுள்ள முழு தொகையை திருப்பி செலுத்தாவிட்டால் மீண்டும் அந்த நகையை அடகு வைக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிறு தொழிலாளர்கள், விவசாயிகள் போன்று கடன் சுமையை எதிர்கொள்ள கடினமாகலாம். ஸோ இதனால் அதை மீட்க முடியாத சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ வேற எங்கன்னா கடன் வாங்கி அதை வந்து நம்ம மீட்டு திருப்பியும் மறுநாள் தான் அடகு வச்சு திருப்பியும் அதை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்தமாரி கடன் சிறு தொழில் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸோ இந்தமாரி இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ எங்கள் ஃபைனான்ஸில் அதாவது சேட்டுகள்லையோ அல்லது கந்து வெட்டி கொடுக்குறவங்கள்கிட்டையோ அல்லது ஃபைனான்ஸ் மூலமாகவோ நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணுவோம். ஸோ அவங்கக்கிட்ட போகும்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வேறையே நிறைய இருக்கும். ஸோ கந்து வெட்டி அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் ஸோ இந்தமாரி இடத்துல போய்ட்டு நம்ம கடனை வாங்குவோம். ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஹையாக இருக்கும். ஸோ இதனால் நம்மளுடைய கடன் சுமை அதிகமாகும் அப்படின்றதுக்கான இதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ரூல் இருக்குது, ஸோ ஆர்பிஐ வந்து இது ரிலேட்டடாக என்ன ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா லோன் கடன் பேங்க்கில் நீங்கள் லோன் வைக்கிறதுக்கு நீங்கள் பார்க்கணும். ஸோ அதோடைய ஃபுல் ரூல்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். அதாவது நீங்கள் வட்டி மட்டும் செலுத்திட்டு திருப்பி அடகு வைக்கக்கூடாது, அதையும் அசல்லையும் மீட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடகு வைக்கணும் அப்படின்றதையும் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ரூல் இருக்கோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.
ஸோ நம்மளுக்கு எவ்வளோ லோன் வேணுமோ, ஸோ அந்த லோன் வந்து நம்மளுக்கு அவசியமாக, ஸோ நம்மளால் பே பண்ணுற முடிகிற அளவுக்கு அதுக்கான லோனை வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் எடுக்கணும். ஸோ தேவையில்லாமல் லோனை எடுத்து நம்ம கட்ட முடியாத சூழ்நிலைக்கு போகாத அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ லோன் வேணுமோ அந்த லோனை மட்டும் வாங்கிக்கணும். அடுத்தது, ஸோ அதிகமான ஃபைனான்ஸ் தரக்கூடிய கந்து வட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் கம்பெனிஸை வந்து நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணியோ அல்லது லோன் வாங்குறதோ உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. எங்கே கம்மியாக பேங்க்லேயோ அல்லது வேறு எங்கே கம்மியாக தராங்களோ, ஸோ அங்கே போய்ட்டு நம்மளுக்கு தேவையான பேங்க், அதாவது நம்ம அமௌண்ட்டை வந்து நம்மளுடைய நகையை அடகு வச்சு நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இதனால் ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாது, நிறைய பாதிப்பு தான் இருக்குது. ஆனாலும் இதை வந்து ரிவர்ஸ் பண்ண சொல்லி ஸோ நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.